Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான நெக் டிசைன் எப்படி ரொம்ப சிம்பிளாக வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போன்விட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் கேன்வாஸ் ஷீட்டில் மார்க் பண்ணதுக்காக கழுத்தினுடைய அகலத்தை விட 2 இன்ச் அதிகமாகவும் நீளத்தை விட 2 இன்ச் அதிகமாகவும் நான் வந்து கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். கழுத்தினுடைய நீளம் அகலம் 4 இன்ச் அகலம், 4 இன்ச் நீளம், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து மேல் பக்கத்தில் போட் நெக் தான் கொடுக்க போகிறேன். அதுக்காக 4 இன்ச் நீள அகலத்தில் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுத்தினுடைய ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது கீழ் பக்கத்தில் நீங்கள் வந்து 10 இன்ச் 12 இன்ச் எவ்வளோ வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு வி ஷேப் வரும். இப்போ இந்த பக்கத்தில் 1.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுடலாம். கீழே எந்த நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணமோ அந்த நீளத்துக்கு வி ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு வெளியே இந்த மாதிரி 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் அளவு இந்த மாதிரி பட்டி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி அதே டிசைன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வெளி பக்கத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேல் பக்கத்தில் அகலமாகவும் கீழ் பக்கத்தில் வரும்போது ஒடுக்கமாக வர மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி வெளி பக்கத்தில் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உள் பக்கத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். கேன்வாஸ் ஷீட்டை கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அளவு துணி விட்டு மீதி இருக்க துணி எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சு. அங்கங்கே சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம வந்து சுற்றிலும் தைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அயன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வளைவு வர இடத்துல நம்ம வந்து நல்லா கட் பண்ணி விட்டு தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுக்கும்போது நிறைய தையல் வந்து வராது, நீட்டாக இருக்கும். நான் இதில் பெரிய தையல் போட்டு எடுத்துகிட்டு கழுத்து டிசைன் தைச்சி முடித்த பிறகு இதை வந்து பிரித்து எடுத்துருவேன். ஏன்னா இதுக்கு மேலேயே நம்ம வந்து லேஸும் கொடுக்கணும். திரும்ப குர்த்தியோட அட்டாச் பண்ணி எடுக்கணும். அப்போ 3 தையல் ஆயிரும். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி காட்டன் லேஸ் கொடுத்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இப்போ காட்டன் லேஸ் கொடுத்து தைச்சி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா குர்த்தியோட அட்டாச் பண்ணிவிட்டு தைச்சி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போவே இதை வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன லேஸ் விருப்பமோ அந்த லேஸ் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ குர்த்தியோட முன் பக்கத்துக்கான கிளாத் எடுத்துக்கலாம். சென்டரில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல பக்கம் கீழ் பக்கம் இருக்குது. குர்த்தியோட உள் பக்கம் மேல் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதிரி கழுத்து டிசைன் வச்சு கேன்வாஸ் ஷீட்டை வந்து ஒட்டி நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடி சென்டரில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கழுத்து டிசைன் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அங்கங்கே விலகி போக சான்ஸ் அதிகம். அதனால் சென்டரில் இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுட்டு இப்போது கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி கழுத்துடைய டிசைனுக்கு ஏற்ப நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஷீட்டில் படாமல் கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி துணியில் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போது உள் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக துணி விட்டு மீதி இருக்க துணியை வந்து உள் பக்கத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் இந்த மாதிரி தையலை படாத அளவுக்கு நல்லா கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நல்ல பக்கமாக நம்ம வந்து கழுத்து டிசைனை திருப்பி எடுத்துக்கலாம். இந்த கார்னர் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கூர்மையான பொருளெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போது கழுத்து விளிம்பில் அந்த துணி வந்து பிறண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி சென்டரில் வரும்போது நல்லா அழுத்தி பிடிச்சி துணி வந்து வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம லேஸ் வச்சுருக்க பக்கத்தில்
தச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே லேஸ் கொடுக்காம இந்த டைமில் கூட லேஸ் கொடுத்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளிப்பக்கமும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு கிளாத் எடுத்துக்கேன். இதனுடைய நீளம் வந்து 20 இன்ச், அகலம் வந்து 6 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து பின்டெக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் எடை விட்டுட்டு சின்னதாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். திரும்ப 1 இன்ச் எடை விட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி சின்னதாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். திரும்பியும் 1 இன்ச் அளவு எடை விட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக தையல் போட்டு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து துணியோட பாதி அளவுக்கு பின்டெக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவு வந்து தைச்சாச்சு. இப்போ சென்டர்லேயும் ஒரு பக்கம் ஃபுல்லாக பின்டெக்ஸ், ஒரு பக்கம் ப்ளெயின் துணி வர்ற மாதிரி சென்டரில் இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளெயின் கிளாத்தில் நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து குர்த்தியோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு 2 சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் எந்த அளவுக்கு நம்ம வந்து கழுத்துடைய நீளம் வந்து நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம பின்டெக்ஸ் ரெடி பண்ணது இந்த மாதிரி சென்டரில் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த சைடில் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணால் பின்டெக்ஸு கிளாத்தோட அகலம் கழுத்து பக்கத்தில் 3 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் சென்டரில் வந்து நம்ம மணி வந்து கோர்த்துக்கலாம். இல்லைன்னா சின்ன பட்டன் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.